கலவர பூமியாக மாறி இருக்கிற இன்னொரு ஆசிய நாடு. ஆம், இந்தோனேஷியாவில் மக்கள் போராட்டம் படித்து அங்கு மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுது. என்னதான் அப்படி அங்கே நடக்குதுன்றதை பார்ப்போம். சின்ன வயசில் படிக்கும்போது இந்த இந்தோனேஷியா என்ற ஒரு நாடு எரிமலை வெடிப்புக்கும் அடிக்கடி பூகம்பங்கள் நடைபெறுவதற்கும் தான் ஃபேமஸாக இருந்தது. அந்த காலங்களில் நாங்கள் படித்தது அப்படித்தான். அதைவிட இந்தோனேஷியான்றது டூரிசத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிரதேசமாக இருந்தது. அதாவது உங்களுக்கு தெரியும், பாலி தீவு டூரிசம் ஆசிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் அதை டூரிசத்தின் ஒரு மெயின் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கிறது அந்த பாலி தீவு. இப்படியெல்லாம் பெருமை கொண்ட அந்த நாட்டில் பெருமளவான இந்த செய்திகள், போர், ஆர்ப்பாட்டம் அப்படியான செய்திகள் வருவது மிக குறைவு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் இப்போது மக்கள் போராட்டம் படித்து அங்கு கடும் பதட்டமான ஒரு நிலைமை ஒன்று நடக்குது. என்ன நடந்ததுன்ற அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னம் இந்த போராட்டம் என்னென்று ஆரம்பிச்சதுன்ற முதல்ல பார்ப்போம். முதலாவதாக இந்தோனேஷியா பாராளுமன்றம் ஒரு சட்டம் ஒன்று நிறைவேற்றியிருக்குது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஹவுசிங் அலவன்ஸ், அதாவது அவர்களுடைய என்ன சொல்வது, தங்குமிட வசதி இல்லாட்டி அவர்களுடைய குடியிருப்பு வசதிகளுக்காக மாதம் மாதம் $3000 அவர்களுக்கு ஒதுக்கியுள்ளது. கிட்டத்தட்ட அது இந்தோனேஷியான் பணத்தின்படி 50 மில்லியன் இந்தோனேஷியன் பணம், அவர்களுடைய பண மதிப்பின்படி. இது கிட்டத்தட்ட என்ன சொல்வதென்றால் அவர்களுடைய ஒரு சாதாரண ஊழியர் மினிமம் வேஜ்னு சொல்கிறார்கள், அதி குறைந்த சம்பளம் அல்லது ஊழியத்தின் 10 மடங்கு பெரியது இந்த அலவன்ஸ் ஆனது. அதாவது பாருங்கள், ஒரு மக்களுக்காக சேவை செய்ய வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களை விட 10 மடங்கு அவருடைய ஹவுசிங், அதாவது அவருடைய குடியிருப்புக்காக செலவழிக்கிறார். இது மக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். எந்த நாடாக இருந்தாலும் அது கொந்தளிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். அதை எதிர்த்து தான் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்தன ஜகார்த்தாவில் கடந்த வாரம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு 21 வயது ஃபுட் டெலிவரி செய்கிற ஒரு நபர், அதாவது ஃபுட் டெலிவரி செய்கிறார் என்றால் நீங்கள் யோசிக்கலாம், அவர் என்ன சொல்வது, ஒரு பார்ட் டைமாகவோ செய்யலாம், அல்லது தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காகத்தான் அப்படியான ஒரு தொழிலை செய்து குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும், அன்றாட தேவைக்கு செய்ய வேண்டும், இல்லாட்டி அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும் என்ற ஒரு நிலை. அதாவது அடித்தட்டு மீடியம் லைஃப் வாழ்கிற ஒரு ஆள் தான் அந்த மாதிரியான வேலைகளை செய்வார், அந்த ஃபுட் டெலிவரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை அங்கு போராட்டத்தை அடக்க வந்த இராணுவத்தினர் அவர்களுடைய இராணுவ வாகனத்தாலேயே அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன துக்கமான சம்பவம் அந்த 21 வயது நபர் போராட்டத்தில் பங்கு பெற வரவில்லை. அவர் தன்னுடைய தொழிலை செய்வதற்காக, ஃபுட் டெலிவரி செய்வதற்காக வந்தவரைத்தான் இந்த இராணுவம் இப்படி கொண்டிருக்கிறது. இது அங்கு மேலும் மக்களிடையே கோபத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி போராட்டம் ஒரு வன்முறை ரேஞ்ச் அளவுக்கு வெடித்து அங்கு என்ன சொல்ல ஒரு பதட்டம் உக்கிர நிலையை அடைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில். இதை அறிந்த இந்தோனேஷியன் அதிபர் என்ன செய்து விட்டார் என்றால், இது இப்போ மக்கள் மத்தியில் தனக்கு ஒரு பேட் இமேஜை உருவாக்கப்போம் என்று சொல்லி அந்த இறந்த நபரினுடைய வீட்டுக்கு நேரடியாகவே சென்று அவர்களுடைய தாய் தந்தையரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் எதிர்வரும் வாரங்களில் சைனாவுக்கு ஒரு மிக முக்கியமான பயணத்தை மேற்கொள்ள இருந்தார், அதையும் கேன்சல் பண்ணியிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டம் வார மாதம் நடக்க போகிற அதுக்கும் போகிறத கேன்சல் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்பொழுது இந்தோனேஷியாவில் ஒரு என்ன சொல்வது, பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. மக்கள் என்ன சொல்வதனால் அங்கு ஏற்கனவே பணவீக்கம், வாழ்வாதார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அந்த நிலையில் இருக்கும் பொழுது அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இப்படியான சலுகைகள் வழங்குவது அங்கு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியா மட்டுமல்ல, கடந்த ரீசன்ட் டைம்ஸில் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடந்து ஆட்சி கவிழ்ப்புகள் நடைபெற்றது. முதலாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான் அங்கே ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடைபெற்றது. பணவீக்கம், மக்களுக்கு தேவையான உணவு எடுப்பதில் தட்டுப்பாடு, பெட்ரோலிய தட்டுப்பாடு, ஃபாரின் கரன்சி இல்லை, மின்சாரம் இல்லை. இப்படியான நிலையில் மக்கள் போராட்டத்தில் குதித்து தான் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சவை துரத்தி அடித்தார்கள் நாட்டை விட்டு. அவர் வெறும் என்ன சொல்வது, கையில் ஒரு பெட்டியோடு தான் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார். அதே நிலை இந்த கோட்டாபய ராஜபக்ச உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர் 2009ஆம் ஆண்டு யுத்தத்தை முடித்த பின்னர் அவர் சிங்கள மக்களால் என்ன சொல்வது, ஒரு கடவுள் போலவும் ஒரு பெரிய தலைவர் போலவும் போற்றப்பட்டவர்கள் தான் அதே மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இரண்டாவது ரீசன்ட் சம்பவம் தான் கடந்த வருடம் பங்களாதேஷில் நடைபெற்றது. பங்களாதேஷின் அப்போதைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், முஜிபுர் ரஹ்மான், அதாவது பங்களாதேஷின் தந்தை என்று அறியப்பட்ட முஜிபுர் ரஹ்மானின் மகள்.
அவர்தான் என்ன சொல்வது, பங்களாதேஷை தொடர்ச்சியாக தசாப்த காலமாக ஆட்சி செய்தவர். அவரை மக்கள் விரட்டி அடித்தார்கள். அதாவது அரசாங்கத்தை அந்த கோட்டா பிரச்சனை காரணமாக அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு வழங்குகிறார் என்றும் அடக்குமுறைகள் அதிகரித்துதான் மக்கள் போராட்டம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாணவர் போராட்டம் தான் மக்கள் போராட்டமாக வெடித்து அவர் கடைசியாக எங்கு போகிறார் என்றே தெரியாமல் தப்பிச் சென்று கடைசியில் இந்தியாவில் இருக்கிறார் என்ற தகவல் தான் வந்திருக்கிறது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசியல் தலைவர்கள், அதாவது ஆட்சியாளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட பின்னர் 5 வருடமோ 4 வருடமோ சும்மா பேசாமல் இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். மக்கள் அனைத்தையும் பொறுமையாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பொறுமையை இழக்கும் பட்சத்தில் உங்களை தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள். மக்கள் சக்தியின் முன்னால் எந்த சக்தியும் பலமுடையது அல்ல. இதற்கு அண்மை உதாரணங்கள் தான் இலங்கையும் பங்களாதேஷும். ஸோ இப்படியான ஒரு நிலைமை இப்போ இந்தோனேஷியாவுக்கு நடக்குமா என்றால், போராட்டங்கள் வன்முறைகளாக மாறி இந்தோனேஷியாவின் தெற்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒரு ரீஜனல் பாராளுமன்ற கட்டிடத்துக்கு தீ வைத்து அதை எரித்திருக்கிறார்கள். அந்த தீயில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த துக்க சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. அந்த போராட்டம் என்ன சொல்லுவதென்றால், அனைத்து இடங்களிலும் பரவலாக இப்பொழுது பரவி கொண்டிருக்கிறது. ஸோ மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், மக்கள் தங்களுக்கு தேவையானதை என்ன சொல்லுவது, மக்கள் என்ன கோடி கோடியாக பணமோ வசதி வாய்ப்புகளோ கேட்கவில்லை. எங்களது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு, எங்களது அன்றாட உழைப்புக்கு ஏற்ற வகையில் வாழ்க்கை தரத்தை நீங்கள் மேம்படுத்துங்கள். அதற்குத்தான் ஆட்சியாளர்களாக உங்களை மக்கள் தெரிவு செய்து அமர்த்தி இருக்கிறார்கள். ஸோ இது இப்பொழுது இந்தோனேஷியாவில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஆட்சி கவிழ்ப்பு அளவுக்கு செல்லுமா என்பது தான் ஒரு கேள்விக்குறி. இந்தோனேஷியன் பிரசிடென்ட் கொஞ்சம் என்ன சொல்வது, முன்னரே சுதாகரித்து கொண்டு இப்போ அதற்குரிய நடவடிக்கைகள் நடத்தப்படுவதாக தெரிகிறது. இந்த இந்தோனேஷியாவின் ஜனாதிபதி முன்னர் இராணுவத்தில் செயலாற்றியவர். அதன் பின்னர் அவர் 2023ஆம் ஆண்டு வரை இராணுவ அமைச்சராக, அதாவது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். ஸோ அவர் கொஞ்சம் இந்த இராணுவ அடக்குமுறைகளை பற்றி நன்கு அறிந்த ஒருவர். ஸோ மக்களை எவ்வாறு அடக்குவது என்பதையும் பற்றி நன்கு அறிந்திருப்பார். ஆனால் என்ன சொல்வது, மக்கள் படையை மிஞ்சிய ஒரு படை உலகத்தில் இல்லை. என்னதான் நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கு இப்பொழுது என்ன சொல்வது, போராட்டம் சற்று வன்முறை ரீதியாகத்தான் மாறி இருக்கிறது. மக்கள் போராட்டம் வெல்ல போகிறதா இல்லையா, மக்களுக்கு வேண்டியது நடக்க போகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.